சர்க்குலேஷன் ஆஃப் மணி இன் அ எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தில் பணத்தின் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம்னா எது? ஒரு நாடுன்னு அர்த்தம். பொருளாதாரம் என்னென்ன அர்த்தம்? நாடு. ஒரு நாட்டில் அல்லது பொருளாதாரத்தில் எப்படின்னா பணத்தின் சுழற்சி. இது வரைக்கும் புரிஞ்சதெல்லாம் வச்சு தான் இதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். சர்க்குலேஷன் ஆஃப் மணி. இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம்ல, ஜாதகம் மாதிரி ஒரு 4 வட்டம் போடுவோம். அதுக்குள்ளேயே தான் எல்லா கான்செப்டும் சுற்றி வரும். ஜிடிபி வரும், டைரக்ட் டேக்ஸ் வரும், இன்டைரக்ட் டேக்ஸ் வரும். சரியா? எல்லாமே இதை புரிஞ்சுக்கிட்டுனா அது புரிஞ்சிடும். ஒரு நாட்டில் முக்கியமான ஆள் யார்? யார்? பொதுமக்கள். விலங்கு இருக்குல்ல, நம்மளாம் விலங்கு தானே? ஆமாம், நம்ம தான் காமன் பீப்புள். இவனுக்கு தான் என்ன தேவை இருக்குது? வரலாறுலாம் வச்சு சொல்லுங்கள். விருப்பம் இருக்குது, சாப்பிட்ணும், ட்ரெஸ் போடணும், வீடு கட்டணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய தேவை. கூத்தாடி பசங்கள்லாம் பார்த்து இப்போ நிறையா விளம்பரம்லாம் பார்த்து நிறைய தேவை வந்துடுச்சு. அப்போ இவனுக்கு தேவை இருக்கா? விருப்பம். அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்யணும்னா என்ன வேணும்? பணத்தை வச்சு உங்கள் விருப்பம் தீர்ந்துருமா? பணம் உங்கள் விருப்பத்தை தீர்த்துருமா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸு அதுதான் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும். பசிக்குது, பணத்தை மென்று சாப்பிடலாமா? பசி இறங்கிடுமா? நான் தான் சொல்லியிருப்பேன், உண்மையான வருமானங்கிறது என்னது? பண்டம் மற்றும் பணி தான் உண்மையான வருமானம். இயற்கை நம்ம கொடுத்துருக்க வேலை என்னது? முக்கியமான வேலை. நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய பண்டம் பணிகளை என்ன பண்ணணும்? நுகர வேண்டும். ஒரு பொருளாக இன்னொரு பொருளாக மாற்றினா தான் நமக்கு இயற்கை கொடுத்துருக்க வேலை. சரியா? ஆமாம். அதான் நீ சாப்பிட்டாலும் என்ன வரும்? கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுவான். கார்போஹைட்ரேட் என்ன உடையும்? தண்ணியாக போகும், ஹீட்டு அவன் உடம்பு எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். அவ்வளோதான் இருக்கும். நம்ம உடம்புல அதான் நடக்க போகுது. இயற்கைக்கு கொடுத்துருக்க வேலை நமக்கு அவ்வளோதான். அப்புறம் நம்ம உடம்பு எடுக்காத கழிவுலாம் வெளியில் போகணும். அதை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. திரும்ப அதை அவங்க சின்னதாக உடச்சி அங்கே போட்டுருவாங்க, மண்ணில் போட்டுருவாங்க. அதை எடுத்துகிட்டு மரம் வளரும். இந்த சைக்கிளில் பயோஜியா சைக்கிளில் ஒரு ஜந்துக்கள் நம்ம. அவ்வளோதான் இயற்கைக்கு. அப்போ நம்ம முக்கியமான வேலை என்னது? பண்டங்கள் பணிகளை நுகர வேண்டும். அப்போ அவனுக்கான பண்டம் மற்றும் பணிகளை நுகரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதை உற்பத்தி செய்யணும். அந்த உற்பத்தி செய்கிறவங்கள தான் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தொழில் நிறுவனங்கள், தொழில் அமைப்பு, தொழில்கள், பிஸ்னஸ் ஃபேம். பிஸ்னஸ் ஃபேம் எத்தனை வகையாக பிரிப்போம்? நம்ம தொழில்களை எத்தனை வகையாக பிரிப்போம்? ஜாகிரபியில் பார்த்தோமே. முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். முதல் நிலை தொழில்னா யார்? இயற்கை வளங்களை பிரித்து எடுக்கிறவங்க. அதில் ஒன்று தான் வேளாண்மை. அதெல்லாம் டெஃபினிஷன் தான் கேட்குறேன். இரண்டாம் நிலை தொழில் மூலப்பொருளாக முடிவுற்ற பொருளாக இருக்குது. அதான் ஃபேக்ட்ரிலாம் இருக்குல்ல, அவங்க கூட பின்னுறதுலேருந்து செருப்பு தயாரிக்கிறதுலேருந்து பெரிய மெஷின் ஃப்ளைட் தயாரிக்கிற வரைக்கும் எல்லாமே இது இரண்டாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில் முதல் நிலை தொழிலுக்கும் இரண்டாம் நிலை தொழிலுக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உழைப்பு, டிரான்ஸ்போர்ட்டு, எஜுகேஷனு, இதெல்லாம். லாயரு, ஒரு யார்? டாக்டரு, டீச்சரு, இவங்கெல்லாம் அதில் வந்துடுவாங்க. அதான் எஜுகேஷன் வந்துடுது. பேங்க்கு, இதெல்லாம் அதில் வந்துடுவாங்க. இதெல்லாம் தொழிலாளர்கள். இவங்கெல்லாம் என்ன உற்பத்தி பண்ணுவாங்க? மூணாக பிரிச்சிருக்கோம். இவங்க தான் தொழில்கள், பிஸ்னஸ் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பண்டம் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வாங்க.
பண்டம் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வாங்க. யாருக்காக உற்பத்தி செய்வாங்க? இவனுக்கு தான் தேவை இருக்குது. என்ன தேவை? பண்டம் மற்றும் பணிகள். எதுக்கு தேவை ஏற்படுது? அவனுக்கு விருப்பம் இருக்குது. விருப்பத்தை பூர்த்தி செய்யணும்னாக்க பண்டம் மற்றும் பணிக்கான தேவை இருக்குது. அதை உற்பத்தி செய்கிறவன் யார்? தொழில். நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிச்சுன்னா எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே கிடையாது. என்ன சூர்யா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. பண்டம் மற்றும் பணிகள் முன்னாடி பார்த்தோமா, தொழிலில் பண்டமோ பணியோ உற்பத்தி செய்யணும்னா என்ன வேணும்? யாராவது அதெல்லாம் சேர்த்து ஒன்று ஒரு பேர் வச்சோம். என்னது? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். உற்பத்தி செய்யணும்னா வேணும். சொல்லிட்டேன், ஆன்சரே சொல்லிட்டேன் நான். அதான் மூலதனம் வேறு பேரில் சொல்கிறாங்க. உற்பத்தி காரணிகள் வேணுமா? அதுதான் மூலதனமா? அப்போ வேலை செய்கிறவங்க முதலாளி, இயற்கை காரணி. ஒன்றே ஒன்று தான் சொன்னீங்க. உற்பத்தி காரணிகள் இருக்கா? எத்தனை இருக்குது உற்பத்தி காரணி? அதெல்லாம் 4 வகையாக பிரிச்சுருப்பாங்களா? உற்பத்தி காரணி இப்போ சிவா ஐஏஎஸ் அகாடமி அல்லது காஃபி பார் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய முதலாளியாக இருக்கட்டும், வேலை செய்கிறவனாக இருக்கட்டும், எங்கேருந்து வந்திருப்பாங்க? அல்ல அதானி அம்பானி கம்பெனியாக இருக்கட்டும், எங்கேருந்து வந்திருப்பாங்க? குஜராத்தில் இருந்தா? நான் குஜராத்தாங்க. ஐயோ. நான் பொதுமக்கள் வெளியில் போயிட்டேன்னா சிவா ஐஏஎஸ் அகாடமியில் இருந்தால் அது சிவா ஐஏஎஸ் அகாடமி தொழில் நிறுவனம். நான் யார்? நான் இங்கே வேலை செய்கிறவங்க, இந்த கரண்ட் பில்லு, இந்த வீடு வாடகை கொடுத்தவன், பில்டிங் வாடகை கொடுத்தவன், இதெல்லாம் யார்? பொதுமக்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். அப்போ அந்த தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி காரணிகளை எங்கேருந்து வாங்குவாங்க? உற்பத்தி காரணி எது? நிலம், நீர், காற்று, ஆகாயமா? நிலம், உழைப்பு, மூலதனம். கட்டடமா? தொழில் முனைவோர். பார்த்தோமா? லேண்டு, லேபரு, கேபிட்டல். கேட்பாங்க கேள்வி இது. உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? நான் ஒரு 5-6 கொடுத்துட்டு இதில் உற்பத்தி காரணிகள் எவை எவை கேட்பாங்க. சரியா? இதில் முதன்மையான உற்பத்தி காரணிகள் எது? உழைப்பும். இது ரெண்டும் அடுத்தது தான். பார்த்தோமா? அதுக்கு பேரெலாம் பார்த்துருப்போம். உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய இயற்கை காரணிக்கு என்ன பேர்? உற்பத்தி ஒரு பண்டமோ பணியோ உற்பத்தியில் இயற்கை காரணிகளை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் என்ன? மூலப்பொருளா? நிலமுங்க. நிலம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மனிதனால் உற்பத்தி காரணியில் பயன்படுத்தக்கூடியது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒன்று, மெஷினோ பில்டிங்கோ பணமோ யூஸ் பண்ணுறோம். அது பேர் என்னது? மூலதனம். பார்த்தோமா? அன்றைக்கி ரிவிஷன் பண்ணல, எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உற்பத்தி காரணிங்க கொடுத்தாங்களா? இயற்கை நீதி என்னது? ஒன்று கொடுத்தா ஒன்று அடைஞ்சே தீரணும். சும்மா வருவானா அவங்க? பில்டிங் சும்மா விடுவாங்களா நமக்கு? ஃபேன் சும்மா கொடுப்பானா? கரண்ட்டு சும்மா கொடுப்பானா? இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் சும்மா கிடைக்குமா? வட்டிக்கு தான் வாங்கி ஆகணும் எல்லாம். நான் என்ன பண்ண முடியாது, சும்மாலாம் வேலை செய்ய முடியாது. என்ன வேணும்? நானும் சாப்பிட்ணும், வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், என்னை நம்பி இருந்தாங்களோ அவங்களுக்கு செலவு பண்ணணும். இருக்கா? இப்போ அதுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க, கேட்பாங்க. ரிட்டன், நிலத்துக்கான ரிட்டனுக்கு பேர் என்னது? வாரம், ரெண்ட்டு. ஞாபகம் இருக்கா? உழைப்புக்கு கூலி, வேஜஸ் கேட்பாங்க. உற்பத்தி காரணிகளை உழைப்புக்கான ரிட்டன் பேர் என்ன? வருவாய் பேர் என்ன? புரியுதா? அது மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்பான், பார்த்துக்கோங்க. மூலதனத்துக்கான ரிட்டனுக்கு பேர் என்ன? லாபமா? வட்டி. நான் தான் சொல்லிட்டேன், அந்த காமன் சென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இன்ட்ரெஸ்ட். தொழில் முனைவோருக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்னது? அதுதான் லாபம். ஒவ்வொன்றும் கேள்விங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டா நிறைய விஷயம் ஜிடிபியிலேருந்து மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம்.
அப்போது பொதுமக்கள்கிட்டருந்து நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். ஓனர் இருக்கான்ல, அவனை யார் இங்கேருந்து தான் வந்திருப்பான். அவன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறான். அந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு லீகல் என்டிட்டி, சட்டபூர்வ மனிதன். அவ்வளோதான். சட்டபூர்வமாக நம்ம மனிதன் கிடையாது அந்த நிறுவனம். இப்போ சிவா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, வருமானம் வருது. சிவா ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணுவான்? சிவா ஐஏஎஸ் அகாடமி பேரில் சொத்து வாங்கலாம். அது என்னது கிடையாது. அது யாருது? சிவா ஐஏஎஸ் அகாடமியோடது. புரிஞ்சதா? என் பேரில் வாங்கினதா தான் என்னது, அது சிவா ஐஏஎஸ் அகாடமியோடது. நாளைக்கு சிவா ஐஏஎஸ் அகாடமி லாஸ் ஆகுதுன்னா எந்த சொத்தை விற்றுப்பாங்க? சிவா ஐஏஎஸ் அகாடமியில் சொத்தை விற்று அதை அடைப்பாங்க. என் சொத்தை வந்து தொட மாட்டாங்க. புரிஞ்சதா? லீகல் என்டிட்டி அது. அதேமாதிரி இங்கேயும் வேறு ஒருத்தனுக்கு பிரச்சனை, சிவா ஐஏஎஸ் அகாடமி தான் அவன் மேலே கேஸ் போடும், நான் போட மாட்டேன். புரிஞ்சதா? அந்த மாதிரி. அப்போ லீகல் என்டிட்டி, தொழில் நிறுவனம் எல்லாமே என்னது? ஒரு சட்டபூர்வ ஆள், சட்டத்துக்கு இருப்பான். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமா, அது பேரில் தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கும். அது பேரில் தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கும். லீகல் என்டிட்டி. அப்போ இங்கேருந்து வரவங்க யார்? முதலாளியிலேருந்து இந்த நிலம், உழைப்பு, மூலதனம் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. சரியா? சப்ளை பண்ணிட்டு இவன் பணம் கொடுப்பான். அதுக்கு ரிட்டன் இவங்களுக்கு போயிடும். இவங்களுக்கு எவ்வளோ பணம் போய் சேர்ந்துச்சோ அதுதான் அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணியோட மதிப்பு. பண்டம் மற்றும் பணியோட மதிப்பு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான்ல. ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு, ஒரு பொருளோ பண்டமோ பணியோ உற்பத்தி செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னா என்ன அர்த்தம்? ரெண்ட்டு, வேஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருப்பான். அதுதான் வந்துட்டு அந்த பண்டத்தோட மதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது சிவா காய்பாரில் போய் என்ன பண்ணுறீங்க? ஒரு டீ வாங்குறீங்க 10 ரூபா. இன்றைக்கி ஃபுல்லாக 100 டீ விற்றுருக்கான். அப்போ சிவா காய்பாருக்கு எவ்வளோ வருமானம்? 1000 ரூபா. அப்போ சிவா காய்பார் இன்றைக்கி உற்பத்தி செஞ்ச கூட்ஸோட மதிப்பு எவ்வளவு? 1000 ரூபா. கூட்ஸோட மதிப்பு 1000 ரூபானா இது என்னது? அங்கே வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கொடுத்துருப்பான், வாடகை கொடுத்துருப்பான், இன்வெஸ்டருக்கு கடன் வாங்கியிருப்பான்ல, அவனுக்கு வட்டி கொடுத்துருப்பான், மிச்சம் இருக்கிறத ஓனர் எடுத்துகிட்டு போயிருப்பான். அல்டிமேட்டாக சிவா ஐஏஎஸ் காஃபி பாரில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, ஜீரோ. சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இவன் உற்பத்தி செஞ்சானா, இப்போ 1000 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சான், 100 டீ விற்றுருக்கான். ஒரு டீ 10 ரூபா, 100 டீ விற்றுருக்கான். டீ எல்லாம் யார் வாங்கி சாப்பிட்டா? பொதுமக்கள். இவன் உற்பத்தி செஞ்ச பண்டம், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் நிறுவனங்களும் உற்பத்தி செஞ்ச பண்டம் பணியை யாருக்கு கொடுத்துருப்பா? பொதுமக்களுக்கு கொடுத்துருப்பான். சேல்ஸ், விற்பனை, பண்டம் மற்றும் பணிகளை விற்பனை செய்கிறான். சும்மா விற்பனை செய்வானா? செலவு பண்ணியிருக்கான்ல, இவனுக்கு எவ்வளோ செலவு கொடுத்தானோ அந்த காசெல்லாம் இவன்கிட்ட இருந்து தான் வாங்குவான். டைன்னு வி ப்ரைஸ், விலை அல்லது கட்டணம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுவான்? இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து 1000 ரூபாயா? இந்த 1000 ரூபா எங்கேருந்து வந்துச்சு? இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கும். இந்த 1000 ரூபா திரும்ப எங்கே போயிருக்கும்? அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான். எல்லாரும் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். 2 ஃபேக்டார், அதாவது பண சுழற்சி. 2 காரணிகள் மட்டும் இருக்கும். 2 ஃபேக்டார் பண சுழற்சி. சரியா? இதோடு இருக்கட்டும். இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஆட் பண்ணணும். எடுத்துனா இன்னும் 1 ஹவர் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது? பொதுமக்களுக்கு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய என்ன வேணும்? பண்டம் மற்றும் பணி. அந்த பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி செய்கிறவ யார்? தொழில் நிறுவனங்கள். தொழில் நிறுவனத்தில் அதெல்லாம் உற்பத்தி காரணிகள் எங்கேருந்து கிடைக்கும்? பொதுமக்கள்கிட்டருந்து. அந்த பொதுமக்களுக்கு அவன் கொடுக்கறது ரிட்டன், அதான் அவங்களுடைய வருவாய். இவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தானோ அதான் என்னது? அவன் உற்பத்தி செஞ்ச பண்டம் மற்றும் பணிகளோட மதிப்பு. அது அப்படியே யாருக்கு விற்றுருப்பா? பொதுமக்களுக்கு தான் விற்றுருப்பான். அவன்கிட்ட இருந்து காசை வாங்கி திரும்ப அந்த பணத்தை எங்கே பிரித்து கொடுத்துருப்பான்? உற்பத்திக்காரனுக்கு பிரித்து கொடுத்துட்டான். அதை முன்னாடியே கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். 2 காரணி. பணம் சுற்றுதா?
என்னது பண்டம் மற்றும் பணி உற்பத்தி காரணிகளை வாங்குகிறான், பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி பண்ணுறான். அந்த பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி பண்ணி யார்கிட்ட கொடுத்துட்டான். திரும்ப அந்த காசை அப்படியே வாங்கி யார்கிட்ட கொடுத்துருவா? உற்பத்தி காரணி கொடுத்துருவா. பணம் சுற்றுதா? இதுதான் சுற்றி வரும் பணம். இதுதான் சர்க்குலேஷன் ஆஃப் மணியில் 2 ஃபேக்டர். ஹலோ, ஆமாம், இருங்க கூப்பிட்றேன். இன்னும் 2 ஃபேக்டர் இருக்காங்க ஒரு நாட்டில் முக்கியமான ஆள் யார்? பொதுமக்கள். இவனுக்கு தேவையான பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி செய்கிறது தான் யார்? தொழில் நிறுவனங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யார்? பொதுமக்கள் சர்வீஸை என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்? சேவை உற்பத்தி பண்ணிட்டு. நீங்கள் கொடுக்குற ஃபீஸ்லாம் எங்கே போயிடும்? எனக்கா? நானே அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுக்கு கடன் கொடுத்தவனுக்கு வட்டி கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், எல்லாம் இந்த உற்பத்தி காரணிகள். கடைசியில் மிச்சம் இருந்தால் தான் நான் எடுத்துகிட்டு போக முடியும். என் உழைப்புக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு தெரில. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கம் லாஸில் போயிட்டுருக்கு, வேறு எங்கேயோ சம்பாதிச்சது இங்கே இழந்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, ரைட், பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாமே எங்கே போயிடும்? பொதுமக்களுக்கு போயிடும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம்? நான் எடுத்துகிட்டு போகிறேன், வேலை செய்கிறேன், சம்பளம் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன்? நான் போய் அதேமாரி பண்டம் மற்றும் பணியெல்லாம் வாங்குவேன். வேறு எவனா செஞ்சுருப்பான் பண்டம் மற்றும் பணிகள், அதை வாங்குவேன். அந்த பணம் திரும்ப அங்கே போகும். திரும்ப அந்த பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி செஞ்சாலும் அவன் எடுத்துகிட்டு போவான். இப்படி சுற்றிக்கிட்டே வரும். இதில் யார் பெரிய பணக்காரனாவான்? யார் பணக்காரன்னு சொல்லுங்கள். இங்கே இது புரிஞ்சதே சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஆனால் சப்ப மேட்ருது. யார் அதிகமான வேல்யூவுக்கு இந்த உற்பத்தி காரணிகளை சப்ளை பண்ணுறீங்களோ, யார் அதிகமான வேல்யூவுக்கு உற்பத்தி காரணிகளை சப்ளை பண்ணுறீங்களோ அவன் தான் பணக்காரன். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது லேண்டு கீண்டு வச்சுருக்கீங்க, ரைட், அது வாடகைக்கு விட்றீங்க. அது வாடகை ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அங்கங்கே கடன் கொடுத்துருக்கீங்க, அது மூலிமா என்ன மூலதனம் வட்டி கிட்டி வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஃபர்னிச்சரு கம்ப்யூட்டர்லாம் வாடகைக்கு விட்ருக்கீங்க. சார் கம்ப்யூட்டர்லாம் வாடகைக்கு விடுவாங்களா சார்? எங்கே? இந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, உங்கள் கம்பெனி கம்ப்யூட்டராது? அவனது கிடையாது, அவன் வாடகைக்கு எடுத்துருப்பான். கார்பரேட் கம்பெனியில் இருக்க கம்ப்யூட்டர் எல்லாமே வாடகைக்கு தான் எடுத்துருப்பானுங்க. அந்த வாடகை இருக்குல்ல, அதுவும் எதில் தான் வரும்? மூலதனத்தில் தான் வரும். பில்டிங் வாடகைக்கு எடுக்கிறோம்ல, அது பில்டிங் கட்டி விட்ருக்கீங்க மூலதனத்தில், அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஏதாவது தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக, எல்லாம் வரும். அப்போ யார் அதிகமான உற்பத்தி காரணிகளை தொழில்களுக்கு சப்ளை பண்ணுறீங்களோ அவனுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். சரியா? ரைட். அந்த மாதிரி பார்ப்போம். இது 2 ஃபேக்டர். யார் இருப்பான்னு கேட்பாங்க. பண சுழற்சியில் 2 காரணிகள் எதுன்னு கேட்பாங்க. ஒன்று பொதுமக்கள், இன்னொன்று யார்? இதில் ரியல் பீஸ் எது? தொழில் நிறுவனம் டம்மி பீஸ். ரியல் பீஸ் எது? இன்னொரு 2 பீஸ் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். அங்கே எப்படி பணம்லாம் சுற்றிட்டு வருதுன்னு பார்ப்போம். சரியா? இதில் கேள்வி அதான், உற்பத்தி காரணிகள் எது, அதுக்கான வருவாய் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க.